ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சாண்ட்விச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாண்ட்விச்னா சும்மா இல்லை, இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அசல் ஹோட்டலில் கிடைக்கிற அதே சுவையில் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், மறுபடியும் செய்வீங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முள்ளங்கியும் கேரட்டும் எடுத்துருக்கிறேன். தொளி சீவிட்டு நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் பவுலில் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு கெச்சப், ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மைனஸ் சேர்த்துருக்கிறேன். மைனஸ் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது. லிங்க் வேணால் பின் பண்ணி வச்சுருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ப்ரெட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நல்லா ஃபுல்லாக சேர்த்துட்டு 2 பக்கமும் ஒரு ப்ரெட் வச்சு நல்லா கவர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு மெல்ட் ஆனதுக்கப்புறமா சீஸ் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு கீழே போட்டுட்டு டோஸ்ட் பண்ணிடுங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் ப்ரெட் வந்து கரிஞ்சு போகாது. இந்த சைடும் அந்த சைடும் மாற்றி திருப்பி போட்டுக்கோங்க. இடையில கொஞ்சமாக அந்த சைடு இந்த சைடு கொஞ்சமாக பட்டர் சேர்த்து 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தாச்சுன்னா சூப்பரான சாண்ட்விச் ரெசிபி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.